பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். ஆமீன். நம்ம இந்த மாதம் முழுவதும் ஜீவனம் மரணத்தை குறித்து தான் பார்க்கிறோம். இங்க சங்கீதக்கார ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீங்க என்னோட இருதயத்தை பரிசோதித்து பார்த்தீங்க, புடமிட்டு பார்த்தீங்க, சோதிச்சு பார்த்தீங்க. புடமிடுறதுனாக்க இப்போ ஒரு தங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அது பொண்ணா விளங்குறதுக்கு என்ன, அது புடமிடுவோம், நெருப்புல போடுவோம், அதுக்கான ப்ராசஸ். அப்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பார்த்தீங்க. அது பார்த்தும் என்கிட்ட ஒன்றும் பார்க்கல. ஏன்னாக்க என் வாயினால நான் என் வார்த்தை மீறாதபடிக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன்னு. இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்மானம் தான் நானும் நீங்களும் பண்ணணும். என்னவா, நம்ம வாழ்க்கையில புயல் அடித்தாலும் காத்து அடித்தாலும் சில விஷயங்கள் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் நம்ம நினைச்சது நடந்தாலும் நடக்காட்டாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிற மாதிரி தோன்றினாலும் நம்ம வாயினால நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த வாயை காத்து கொள்ளணும். அப்ப அவன் என்ன பண்ண, தாவீது தீர்மானம் பண்ணிட்டானா, என்னது, என் வாய் மீறாதபடிக்கு. இதுல இருந்து தேவ தூஷணமான மற்றவங்களை சபிக்கிற மாதிரியோ இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தையோ இல்ல ஆர்கியூமெண்ட்ஸோ இல்ல கோபமோ பொய்யோ கசப்போ எதுவும் வராதபடிக்கு இருதயத்துல தீர்மானம் பண்ணினதுனால அந்த வாய் காத்து கொள்ளப்பட்டது. எப்போ இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசும். அப்ப அந்த இருதயத்துல அந்த தீர்மானம் நீங்க பண்றச்சே உங்க வாய் மீறாதபடிக்கு காத்து கொள்ளப்படும். அதுக்கு தேவன் நிச்சயமா கிருபை தருவார். அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம இன்னைக்கு பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உமக்கு விரோதமாகவோ இல்ல மனிதர்களுக்கு விரோதமாகவோ சூழ்நிலையை பார்த்தோ இல்ல எந்த இடத்துலயும் ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசிடாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ராஜா. அதற்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. தகப்பனே, தாவீது சொன்னது போல நீர் புடமிட்டு பார்த்து சோதித்து பார்த்து இருதயத்துல ஒன்றும் காணலியே தகப்பனே. உமக்கு விரோதமாக அங்க ஒன்றும் பார்க்கலையே. அதனாலதான்ப்பா உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ தாவீதை காண்கிறீர் தகப்பனே. அவனோட இதயத்தில் அவன் ஒரு தீர்மானம் செய்து கொண்டது போல இன்றைய தினத்தில் நாங்கள் தீர்மானம் செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கலாம், படிப்பு காரியங்களாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் மத்தியில் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், வாழ்விலோ தாழ்விலோ எதுவாக இருந்தாலும் எங்கள் வாயை நாங்கள் காத்து கொள்ள தீர்மானிக்கிறோம் ராஜா. எங்கள் வாயிலிருந்து மீறி ஒரு வார்த்தை வராதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் தீர்மானம் செய்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை, அதற்கு நீங்கள் உதவி செய்வீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்ப இந்த வாய் மீறி நம்ம பேசாம இருக்கிறச்சு என்ன ஆகும்னாக்க அங்க நரகத்துக்கு எதுவான பாவத்துக்கு எதுவான எந்த வீண் வார்த்தைகளும் வராது. அப்ப அது ஜீவனுக்கு எதுவாக தான் நம்மள நடத்தி செல்லும். ஆமேன். God bless you.